ஞானம் சம்ஞானம். ஆஜ்ஞானம் வஸ்து இல்லை, ஞானம் பிரகாசிக்கிறது. அப்ப சித்த முன்னாடி பிரதிபேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வஸ்துவை பத்தி என்னைக்கோ பார்த்ததை பத்தி இன்னைக்கு விசாரங்கள் உண்டாகிறது. அவளை பத்தி எல்லாம் நிர்ணயம், மேலும் மேலும் எண்ணங்கள் உண்டாகிறது, அவளை பத்திய அறிவுகள் உண்டாகிறது. அதுக்கு ஆஜ்ஞானம். விஞ்ஞானம் பேதங்கள் தெரிகிறது இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் பேதம் தெரிகிறதே. இந்த பேதத்தை கொண்டு தெரியக்கூடிய ஞானம் அதுக்கு விஞ்ஞானம். விபாகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. மாடு அப்படிங்கிறது ஒன்னா இருந்த போதிலும் இந்த மாடு அந்த மாடு வேற, இந்த மாடு வேற, இது எரும மாடு, இது பசு மாடு, அல்லது எங்காசு மாடு ஒங்காசு மாடு, நாமரூபங்களுக்கு லட்சணங்கள் அதிகமா இருக்கிறதுனாலே அந்த லட்சணங்களை கொண்டு விபாகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். இவ்வளவுக்கு ஆதாரம் பிரஜானம். பிரஜை இருந்தா தான். இந்த இடத்துல பிரஜானங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை சொல்லல, ஆத்மஸ்வரூபத்தை சொல்லல, சித்தவருத்தி தான் இங்கேயும் பிரஜானம்னு சொல்லணும். இந்த பிரஜானம் பிரஜை. அவனுக்கு பிரஜை இருக்கா? இருக்கு. பிரஜை இல்லையா? மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்தாலும் பிரஜானமான ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்கும் பிரஜானங்கிற பேரு உண்டோ, பிரஜைக்கும் பிரஜானங்கிற பேரு உண்டோ. அதனால பிரிச்சு காட்டுறேன். மயக்கம் போட்டு விழும்போது ஆத்மா போயிடுத்தானே, ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த பிரஜானம் இருக்கு. அதனால மறுபடியும் எழுந்துக்க போறான். பிரஜைங்கிறது போயிடுச்சு இல்லையா, இந்த பிரஜை இந்த அறிவுக்கும் ஹேதுவாக இருக்கு, ஆராய்ச்சிக்கும் ஹேதுவாக இருக்கு, இது ஒவ்வொன்றுக்கும் ஹேதுவா இருக்கு இல்லையா. அந்த பிரஜை முக்கியமா இருக்கிறதுனாலே பிரஜானம். அதுக்கு மேல மேதா. இது எல்லாம் உத்தரோத்தரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்குமான சக்தி எதுவும் சித்தவர்த்தி தான் மேதா. திருஷ்டி அப்படின்னா முன்னோக்கம். இப்படி போனால் இப்படி வரும். யதா மதிகி திருத்திகி தாட்சியம், திருஷ்டிகி மிருத்திகி தாட்சியம் சகர்மசு நஜீததின்னு சுந்தரகாண்டம். இவ்வளவு ஹனுமாருக்கு இருந்ததா, இவ்வளவு ஹனுமாருக்கு இருந்தது. திருஷ்டிகி இப்படி போனால் இப்படி வரும் அப்படிங்கிற முன்னோக்கம். திருத்திகி தைரியம், மதிகி புத்தி. அவன் புத்தி கெட்டவன்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புத்தி, இவன் புத்தி நல்லது. மனிஷா விருப்பம். தூதிகினால் வேகம், எல்லாத்திலையும் சோம்பேறித்தனம் இல்லாம புத்தி வேகம், மனோவேகம், எல்லாத்திலையும் சுறுசுறுப்பு. ஸ்மிருதியினால் மறக்கவே மறக்காத நினைவு. ஒன்னு படிச்சுட்டானா அவன் ஜென்மாவில மறதியே கிடையாது. 10 வருஷம் கழிச்சும் நெற்று பண்ணாமே திடீர்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்மிருதி. சங்கல்பம்னா எண்ணம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், கதை கேட்கலாம், பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, சங்கல்பா. கரத்துகுனா விசுவாசம், இதை பண்ணினால் இது பலன் வரும், இது என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற விசுவாசம் வேணும் இல்லையா. கரத்துகு. அசுகு சக்தி. சக்தி இருந்தால்தானே நீ பண்ண முடியும். தன்னம்பிக்கையே சக்தியால் தானே வருது. அதனால அசுகு பிராணசக்தி. காமகா விருப்பம். வசகா இசி, எல்லாத்திலையும் தன்னிடத்துல ஒரு வசிதா, லூசா இல்லாம. எதுக்கு லூஸ்னா அவன் அன்பிட், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவன் லூஸ் மைண்ட், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. வசகான ஸ்வவசமா இருக்கிறவன். இவ்வளவும் சித்தவருத்தி தான். அலை மாதிரி, விதவிதமான அலை மாதிரி இந்த மனசுல விதவிதமான அலைகள் ஏற்படுது. இவ்வளவும் சித்தவருத்தி தான். ஆனால் இது எல்லாம் நான் பிரஜானஸ்ய நாமதேயானி பவந்தி. பிரஜானங்கிற ஆத்மா, ஆத்மாவனுடையது சித்தவருத்தி. இந்த சித்தவருத்திகள் எல்லாத்தையும் பொதுவாகவே ஆத்மானு நினைச்சது. ஏன்னா சரீரத்துல எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் சரீரம்னு சொல்றோம் இல்லையா. கண்ணு தனி, காது தனி, மூக்கு தனி, கை தனி, கால் தனி, இதெல்லாம் சேர்ந்து சரீரம். அப்படிங்கிறது போல இது எல்லாம் சேர்ந்து இவ்வளவு சித்தவருத்திகள். இன்னமும் 1000 சித்தவருத்திகள் இருக்கலாம். இது ஒவ்வொன்றிலுமே 1000 இருக்கலாம். இது எல்லாத்தினுடைய பிரவாகம் ஆத்மா. ஆனா இது முக்கிய ஆத்மா இல்லை, பிரஜானம் தான். இவ்வளவும் சமுத்திரத்துல கிளம்புறது போலே விருத்திகள். சமுத்திரம் போலே பிரஜான ஸ்வரூபம். அந்த பிரஜானம் தான் பிரம்மம். அதை எடுத்து காட்டுறதுக்காக முதல்ல விருத்தி. ஏஷ பிரம்ம, அந்த பிரஜானம் அப்படின்னு எடுத்துட்டியானால் சித்தவருத்திகள் தானே இது. சித்தவருத்திகள் அப்படிங்கிற பொழுதும் விருத்தி ரூபமான ஞானத்தை கொண்டுதான் விசேஷ பேதங்கள்.
ஆபிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷ புரோதா ஜெகத் சாட்சினி என்று பிரஜானத்தை சொன்னார் ஆச்சாரியால். பிரம்மாவுக்கும் பிரஜானம் இருக்கு, எறும்புக்கும் பிரஜானம் இருக்கு, சமஸ்த தேவதைகள் அசுரர்கள் இறைவன் எல்லாருக்கும் பிரஜானம் இருக்கு. பிரஜானம் இல்லைன்னா பிரேதம் தானே. பிரம்மாவுக்கு பிரஜானம் இருக்கிறதுனால பிரம்மா சங்கல்பிக்கிறார், அவருடைய சக்திக்கு தக்கபடி சிருஷ்டிப்பேன். பகவத் தியான பூதேன மனசா அந்யாம் ததோ அகிருஜன் சனகஞ்சே சனந்தஞ்சே சனாதனம் அதாத்மபு சனத்குமார் என அவர் சக்திக்கு தக்கபடி இந்த அவருடைய சிருஷ்டியாதி இந்த சக்திக்கு காரணம் பிரஜானம். அதுபோல எறும்பு இங்கேன்னு போச்சுதானா ஒரு தேனை குடிக்கிறது, எறும்பினுடைய சக்திக்கு தக்கபடி அங்க தேன் சிந்திருக்குங்கிறது தெரியற. அதுக்காக அது பிரவருத்தி. இந்த பிரவருத்தி சித்தவருத்தி இது ரெண்டுக்கும் சேர்த்து அந்த எறும்புக்குள்ள பிரஜானம் இருக்கு. பிரஜானம் இல்லையானா அந்த எறும்பு செத்து கிடக்கும். அதுபோல லோகம் பூரா பாரு, பட்சி பறக்கிறது, மாடி மேயறது, மனுஷால் போற 1000 கோடி மனுஷால் அவரவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரவருத்தி நரான்னார் உள்ள பிரஜானம் இருக்குடா. அப்ப அகண்டமான பிரஜானத்தை பாரு. செடிகுடி பசு பட்சிகள் தேவர்கள் மனுஷர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அகண்டமா இருக்கக்கூடிய பிரஜானத்தை கொண்டு பார்த்தியானா பிரம்மா. பிரம்மானா பிரஜானம் பிரம்மா, விஷ்ணுனா விஷ்ணு பிரம்மா பிரஜானம், ருத்ரன்னா ருத்ரம் பிரஜானம். ஏனால் சங்கரக்கிராதி ரூபங்களோ மத்ய குருமாதி அவதார சேஷ்டிதங்களோ அப்ப லீலைகளோ பக்த சம்ரட்சணமோ சரணாகத வாத்சல்யாதி குணங்களோ இவ்வளவும் சித்தவருத்தி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மானா சதுர்முகனா இருப்பதோ, சிருஷ்டி பண்றதோ, கிரண்யகசிபு ராவணாதிகளுக்கு வரம் கொடுக்கிறதோ, கம்சபட்சியில பறக்கிறதோ எல்லாம் விற்பி. இருக்கக்கூடிய ஸ்வரூபம் பிரஜானம். இந்திரன்னா சக்கரன் சச்சீபதி, தேவர்களுக்கெல்லாம் ராஜா, சொர்க்கத்துக்கு அதிபதி, எல்லாமே விற்பி. உள்ள இருக்கக்கூடிய இந்திரா ஆத்மா. இந்த ஆத்மாவை எடுத்து பார்த்தையானால் அந்த ஆத்மாதான் பிரம்மா, அந்த ஆத்மாதான் விஷ்ணு, இந்த ஆத்மாதான் ருத்ரன், இந்த ஆத்மாதான் இந்திராதிகள், இந்த ஆத்மாதான் பசுபட்சிகள், மனுஷன், நீயும் ஆத்மாதான், நானும் ஆத்மா. இப்ப மந்திரத்தை சொல்லிவிடுறேன் பாரு. ஏஷ பிரம்மா ஏஷ இந்திர ஏஷ பிரஜாபதிரேதே சர்வே தேவாஹ இமானி ச பஞ்சமஹாபூதானி பிருத்திவி வாயுராகாச ஆபோ ஜோதிம்ஷி இப்யேதானி இமானி ச க்ஷுத்ரமிஸ்ராணி பீஜானி இதராணி ச இதராணி ச அண்டஜானி ச சாருஜானி ச சேவஜானி ச உத்பிஜானி ச அஸ்வா காவகா புருஷாதா ஹஸ்தினः யத்கிஞ்சேதம் பிராணி ஜங்கமஞ்ச பதத்ரிச்ச எச்ச தாவரம் சர்வம் தத் பிரஜான நேத்ரம். பிரஜானே பிரதிஷ்டிதம் பிரஜா நேத்ரோ லோகः பிரஜா பிரதிஷ்டிதா பிரஜானம் பிரம்மே. இதுதான் மகா வாக்கியம். இந்த உபனிஷத் ரிக்வேதத்துக்கு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மே, சாமவேதத்துக்கு மகா வாக்கியம் தத்துவமசி, அதர்வண வேதத்துக்கு மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்ம, யஜுர்வேதத்துக்கு மகா வாக்கியம் அகம் பிரம்மா. ரிக்வேத் மகா வாக்கியத்தை சொல்ற உபனிஷத்து பிரஜானம் பிரம்ம. பிரம்மாம் அப்படின்னா பிரஜானம், பிரஜானம்னா பிரம்ம. அது தனித்த ஒரு பொருள். அது இருந்தாதான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு முகரும். அப்ப இவ்வளவு சிருஷ்டினால் இதனானி அண்டஜானி ஜாருஜானி 4 விதமான சிருஷ்டி உலகத்துல இருக்கு, 4 விதமான பிராணிகள் உலகத்துல இருக்கு எல்லாம். அப்புறம் காவகா ஹஸ்தினா இதெல்லாம் 4 சிருஷ்டியில சேர்ந்ததுதான். சர்வம் சர்வம் பிரஜான மூலமே. பிரஜானம் இல்லைன்னா சர்வமும் இல்லை, பிரஜானம் விதனா சர்வமும் இல்லை. ஏதேன பிரஜேன ஆத்மனா அஸ்மா லோகாத் உக்ராமிய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமான் ஆத்வா அமிர்தகா சமபவதி. ஏதேன பிரஜேன இந்த ஞானத்தோடு ஆத்மனா அஸ்மா லோகாத் பிரஜேன ஆத்மா ஜீவேன ஆத்மனானு பிரவிசியன்னு சொல்றது போல இங்கேயும் பரமபதத்தில் இவன் பிரவேசிக்கிறதுக்கும் பிரஜேன ஆத்மனாங்கிறது ஸ்வரூபமே. தன்னுடைய அவன் சரீரத்தை போட்டுட்டான், ஸ்தூல சரீரத்தை போட்டுட்டான், சூக்ஷ்ம சரீரத்தை போட்டுட்டான், காரண சரீரத்தையும் போட்டுட்டாங்கிறது. அப்புறம் பரமபதங்கிற தாமத்துக்கு போறது எப்படி? தன் ஸ்வரூபத்தாலேயே, ஸ்வரூபமே லோகம், ஸ்வரூபத்தாலேயே லோகான் உத்கிராமிய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே.
பரமபதம். அந்த பரமபதத்துல காமான ஆப்துவா. பரமபதத்துல காமம்ங்கிறது பிரம்மானுபவம் தானே. அதனாலே காமான்னி காமரூபி அனுசஞ்சரன் அப்படிங்கிறது லோக விஷயம் இல்ல. அமிர்தகா சமபவத். அங்க போய் அங்கதான் உண்மையான அமிர்த ஆக்கிய இடங்கள்லாம் ஆபேட்சிகமான அமிர்தத்துவம். அந்த உண்மையான மோட்சத்தை அவன் அடையலாம் என்று 3வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவீர்மயேதி ஆணிஸ்தகாசுதம் மே ஆப்ரகாசீ அனேனாஜீதேனாஹோராத்ரான் சம்ததாம் ருதம் வதிஷ்யாமி. ஓம் சாந்தி.